அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சென்னையில் உள்ள வடபழனி முருகன் கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு உள்ளே போகும்போது நம்ம ராஜகோபுரம் வழியாக தான் நம்ம உள்ளே போவோம். எந்த ஒரு கோவிலுக்கும் நம்ம உள்ளே போகும்போதும் ராஜகோபுரம் வழியாக போகும்போது அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கிது. இந்த கோவிலையும் நமக்கு அது கிடைச்சிது. இந்த ஆலயம் சின்னதாக இருந்தாலும் முருகப்பெருமான் இங்கே அதிக சக்தி உடையவராக இருக்காருங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. வடபழனி ஆண்டவர் ரொம்ப இங்கே சக்தி வாய்ந்தவராக திகழ்கிறாரு. அடியவர்களுக்கு அருள் கிரகம் செய்யக்கூடிய வடபழனி முருகனை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கோவிலை சுற்றி கந்தசஷ்டி கவசம் அங்கங்கே எழுதியிருந்தாங்க. இங்கே முருகனுடைய அறுபடை வீடுகளை பற்றியும் வள்ளியை முருகப்பெருமான் எப்படி திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற சில சிற்பங்கள் இங்கே வடிவமைக்கப்பட்டிருந்தது. இங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனையும் நமக்கு முதல்ல தரிசனம் கொடுக்குறவர் சிவபெருமான். அவரை கும்பிட்டு உள்ளே வந்தோடனையும் ஆங்காரன் காட்சியளிக்கிறார். ஆங்காரன் அப்படின்னா செவ்வாய்க்குடைய அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய்க்கு அதிபதியாக இந்த கோயில் விளங்குது. கோவில் உள்ள நம்ம என்ட்ரி ஆனதிலிருந்து எங்கே திரும்பினாலும் முருகர் தாங்க நமக்கு காட்சியளிக்கிறார். உபதெய்வங்களாகவும் முருகர் இருக்கார், மூலவராகவும் இங்கே முருகர் இருக்கார். கருவறைக்குள்ளே நம்ம சாமியை கும்பிட்டு வெளியில் வந்தோடனே கருவறையை சுற்றி பார்த்திங்கன்னா 6 முகம் நமக்கு தரிசனம் தராங்க. மகா காளி நமக்கு தரிசனம் தராங்க. துர்க்கை அம்மன், தட்சிணாமூர்த்தி, சூரிய பகவான், பைரவர், சந்திர பகவான் போன்ற தெய்வங்கள் பார்த்திங்கன்னா கருவறைக்கு பின்புறம் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. உண்மையிலேயே கருவறைக்கு பின்புறம் நம்ம போகிறப்போ ரொம்பவும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. அது நீங்கள் கருவறையை சுற்றி பின்புறம் உள்ள தெய்வங்களை கும்பிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது நல்லாவே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும். வெளியில் வந்தோடனையும் மீனாட்சி அம்மன் இங்கே காட்சி அளிக்கிறாங்க. மற்ற எந்த கோயிலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த கோயிலுக்கு உள்ளதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா சிவபெருமான் குடும்பத்தோடு நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. சிவபெருமான், பார்வதி தேவி, பிள்ளையார் மற்றும் முருகப்பெருமான் குடும்பத்துடன் நமக்கு காட்சியளிக்கிறார். ஒரு சில கோவில்கள் மட்டுமே இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க. அது வடபழனி முருகர் கோயிலில் இந்த அமைப்பு இருக்குது. 3 சித்தர்களால் உருவாக்கப்பட்டதாங்க இத்திருத்தலம். இத்திருத்தலம் பார்த்திங்கன்னா ஒரு குறி சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான் இந்த கோயிலை உருவாக்கியிருக்காரு. அவர் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நாக்கை நேர்த்தி கடனாக செலுத்தியிருக்கார். அதாவது நாக்கை அறுத்துட்டு அவர் முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டாரு. பின்னர் பார்த்திங்கன்னா அந்த நாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு குறி சொல்கிறாருங்க. அந்த குறி சொன்னது எல்லாமே நல்லதே நடந்தங்காட்டியும் அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற மக்கள்லாம் அவர்கிட்ட குறி கேட்குறாங்க. அந்த குறி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நடக்க ஆரம்பிக்குது. அது நல்லதாக நடக்க ஆரம்பித்தங்காட்டியும் இவரை குறி சொல்கிற ஒரு சாமியாராக அந்த மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் முருகப்பெருமானை தரிசிக்க நடைப்பயணமாக பழனி போகிறாருங்க. பழனி போயிட்டு முருகப்பெருமானை மேலே தரிசனம் செஞ்சுட்டு கீழே வரும் பொழுது ஒரு அழகான முருகர் ஃபோட்டோவை பார்க்குறாரு. அதை வாங்கலான்னு இவர் நினைக்கிறப்போ அதுக்குரிய அமௌண்ட்டு இவர்கிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் அங்கேயே தங்கிறாரு. தங்கும் பொழுது அந்த ஃபோட்டோவை வாங்க முடியலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி முருகர்கிட்ட முறையிட்டுருக்காரு. அடுத்த நாள் காலையில் எழுந்து அவர் கிளம்புறப்போ ஒரு முருகருடைய பக்தர் அந்த ஃபோட்டோவை அவர் கையில் கொடுக்காரு. இந்தாங்க இந்த ஃபோட்டோவை வச்சுக்குங்க அப்படின்னு. ஏன்னு கேட்குறப்போ முருகர் என் கனவுல தோன்றி உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை கொடுக்க சொல்லி முருகர் என்னிடம் கட்டளையிட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே அவர் சந்தோஷத்தில் அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு இங்கே வடபழனி வந்துடுறாருங்க. வடபழனி வந்தோடனையும் அவருக்கு இங்கே நம்ம ஒரு ஆலயத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவர் எண்ணம் தோன்றுறது. அதற்கான முயற்சியும் பணிகளும் அவர் ஈடுபடுறாருங்க. அவர் நினைத்தபடியே பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை உருவாக்குறாருங்க. உண்மையிலேயே நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வெளியில் வந்தோடனையும் நமக்கு பார்த்திங்கன்னா மிக பழமை வாய்ந்த ஒரு பெருமாள் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு சென்னைக்குள்ளே இப்படி ஒரு அமைதியான இடம் இருக்கிறது நமக்கு உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லணும்.
பெருமாள் கோயிலை சுற்றி வந்தோன்னையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய திருவடிகள் வந்துட்டு நமக்கு காட்சி அளிக்குது. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா வடபழனி முருகர் கோயிலுடைய ராஜகோபுரம் நமக்கு காட்சி அளிக்கும். அங்கே ஆண்டவரை வேண்டிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் சென்னை வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வடபழனி ஆண்டவரை தரிசிங்க. நன்றி, வணக்கம்.